நாசர் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சு வர்றதோட நேரடி காட்சிகளை இப்ப பார்க்கலாம். பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிறைய திட்டங்கள்லாம் இருக்கு. அது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை, சும்மா ஒரு நாடகம் கொண்டு வந்து போறது கிடையாது. பல பல நாடகம் சம்பந்தப்பட்ட தொழிற்கலைஞர்களை இந்தியா முழுவதுமாக கொண்டு வந்து அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி பட்டறைகள் கொடுத்து நாடகத்தை கொண்டு வரணும். முதல்ல நாடக கலையை வந்து நம்ம செம்மைப்படுத்தினா அந்த நாடக கலையை சார்ந்திருக்கிற நாடக கலைஞர்கள் வந்து மிக செம்மையாக இருப்பாங்கன்றது தான் எங்களுடைய கருத்து. அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், நேற்று மிட் நைட்டே சார்ஜ் கொடுத்துட்டாரு அவர். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எங்களுக்கு வந்து நேற்று தான் நாங்கள் தேர்தலில் பார்க்கும்போது தெரியுது எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு வெவ்வேறு முகங்கள் இருக்கு, வெவ்வேறு உருவங்கள் இருக்கு, வெவ்வேறு மொழி பேசக்கூடியவங்க இருக்காங்க. இவங்க எல்லாரையும் தரம் பிரித்து அவங்கள வந்து ஒரு டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணி அதுதான் எங்கள் முதல் வேலை. அதுவே ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய சென்சஸ் எடுக்கிற வேலையா இருக்கு. வெறும் பெயர், வயது, தகப்பனார் பெயர் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய தனித்திறமை என்னன்னா நாங்கள் பட்டியலிட வேண்டியதா இருக்கு. அதை முதல்ல அந்த டேட்டா பேஸை வச்சுக்கிட்டா தான் நாங்கள் செயல்பட முடியும். யார் யாருக்கு என்னென்ன தேவைப்படுது, எத்தனை பேருக்கு தேவைப்படுது, என்ன அவங்களுக்கு செய்ய முடியுன்றது. அதனால டேட்டா பேஸ் உருவாக்குறது தான் என்னுடைய முதற் கடமை. நன்றி சொல்லணும். இந்த வேலையில யாருக்கு நன்றி சொல்ல நடிகர் சங்கம் புதிய டீம் இருக்கு? முதல்ல இந்த ஒரு இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வை மிக அமைதியான முறையில் நடத்தி கொடுக்க காரணமாக இருந்த தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நன்றி. இரண்டாவது இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் இதுவரை பார்த்திராத வகையில் அனைத்து அங்கத்தினர்களும் வந்து ஒரு பெரும் நம்பிக்கையோடு வாக்களித்து எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக அனைத்து அங்கத்தினர்களுக்கும் சிறந்தாழ்ந்த நன்றி. அப்புறம் இந்த ஊடகங்களுக்கு நன்றி. தொடர்ந்து இன்னும் விடாமல் நீங்கள் வந்து எங்களை தொடர்ந்து இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்காக உங்களுக்கு ஒரு நன்றி. காவல்துறைக்கு நன்றி. இந்த ஒரு நிகழ்வுக்கு இந்த ஒரு வெற்றிக்கு காரணமாக இருந்த எல்லாருக்கும் தனித்தனியே என்னுடைய நன்றிகள். அவர் உதவி செய்ய தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட இணைந்து பணியாற்றுவீங்களா? இணைந்து எப்படிங்க, அவர் 9 வருஷம் இருந்திருக்காரு. இந்த 9 வருஷம் இந்த நிர்வாகம் எப்படி செயல்பட்டுச்சுன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இணைந்து தான் செயலாற்ற முடியும். உடனே அவர் கீயை கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போங்கன்ற மாதிரி கிடையாது. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அவருக்கு நிறைய முன் அனுபவம் இருக்குது. ஸோ எல்லாட்டும் இணைந்து தான் பயனாற்ற முடியும். ஆமாம். இல்லை, இந்த 9 வருஷமா அந்த நிர்வாகம் பண்ணல. இப்போதான் இல்ல இதுக்கு முன்னால பாரதிராஜா அந்த கோரிக்கை வச்சிருக்க பல அமைப்புகள் என்ன செய்யலாம் நீங்க நினைக்கிறீங்க? தம்பி, இப்ப இன்னைக்கு தேதி 19, 20ஆம் தேதியே நாங்கள் பெயர் மாட்டோம்னு சொல்ல முடியாது. அது என்ன, அதுக்கான அது சாதாரணமாக அப்படி மாற்ற முடியாது தம்பி. அது என்ன சட்டத்தில் இருக்குது, ஏன் அதை தடுத்து, ஏன் வந்து இவ்வளோ நாள் நிறைவேற்றப்படலை, எல்லாம் ஆராய்ஞ்சு அதுக்கு ஒரு முடிவு எடுப்போம். இன்னும் முடிவு செய்யலை சார்.